ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கிளப் சேனல். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS EC2ல விண்டோஸ் சர்வரோட பாஸ்வேர்ட வந்து எப்படி வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட EC2 கன்சோல்ல லாகின் பண்ணிட்டு ஒரேகான் ரீஜன்ல ஒரு விண்டோஸ் மிஷின் வந்து நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றேன். லேட்டஸ்ட் மிஷின் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2019 வந்து நான் லான்ச் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விண்டோஸ் மிஷினா இருக்கக்கூடிய 2019 பேஸ் மிஷின் இருக்கு இல்லைங்களா? டேட்டா சென்டர் இதெல்லாம். இன்ஸ்டன்ஸ் டைப் அஸ் யூசுவல் D2 மைக்ரோ. கொஞ்சம் நேரம் எடுக்குது. D2 மைக்ரோ ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி D2 மைக்ரோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து டிஃபால்ட் விபிசி சூஸ் பண்ணி தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஸ்டோரேஜ் அஸ் யூஷுவல் 30 ஜிபி நான் கொடுத்துறேன். தென் டேக்ஸ் வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஓகே, தென் செக்யூரிட்டி குரூப் ஆல் ஓவர் ஓப்பன் இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி குரூப் அதே நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்து லான்ச் பண்ணுறேன். கீப்பேர் என்னுடைய என்ன பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஐஎம் ரோல் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். EC2 SSM ரோல் அப்படின்னு சொல்லி இதுக்கான பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த ரோல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விண்டோஸ் மிஷினோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஆக்ஷன்ல போயிட்டு செக்யூரிட்டில மார்ச் பண்ணும்போது எந்த ரோலும் செலக்ட் பண்ணாம லான்ச் பண்ணிட்டோம். இதில போயிட்டு நான் வந்துட்டு EC2 உடைய SSM ரோல் அப்படி நம்ம வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அந்த ரோல வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக சூஸ் பண்றோம் அப்படின்னா, SSMல உங்களுக்கு நீங்க கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் அந்த ஐஎம் ரோல சூஸ் பண்ணிட்டு நான் வந்து சேவ் குடுத்துறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க லாக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் ஆயி தான் வரும். வெர்ஷன் வந்து 3.0 வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயி தான் இருக்கு. அதனால நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஐஎம் ரோல் மட்டும் கனெக்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? செஷன் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவ பாஸ்வேர்ட் உள்ள லாகின் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். என்ன பண்றேன்னா ஆர்டிபி கிளையன்ட் வந்து போயிட்டு கெட் பாஸ்வேர்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? இதுல நான் ப்ரௌஸ் போயிட்டு நான் கீ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். வின் கீ நான் அப்லோட் பண்ணிட்டு டிகிரிப்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த பாஸ்வேர்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப என்னுடைய ஆர்டிபி கிளையன்ட் ஓகேங்களா? ரெமினியால போயிட்டு நான் என்ன பண்றேன், இத வந்து நான் எடிட் பண்றேன். எடிட் பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்ட் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நான் குடுத்துக்கிறேன். மத்த மேல இருக்க ஐபி நான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது வேற பழைய சர்வரோட ஐபி. ஓகேங்களா? நான் இங்க போயிட்டு நான் திருப்பி இன்ஸ்டன்ஸோட ஐடிய நான் கிளிக் பண்ணிட்டு, இதில இருக்கக்கூடிய பப்ளிக் ஐபி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நாங்க குடுத்துக்கிறேன். புது பப்ளிக் ஐபி பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளுடைய புது பாஸ்வேர்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாஸ்வேர்ட். இதுல வந்து ட்ரூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை கலர் ஓகேங்களா? 16 இத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ரன்ல போயிட்டு நம்ம கண்ட்ரோல் ஓகேவா? கண்ட்ரோல் போறேன். கண்ட்ரோல் போனதுக்கப்புறம் ஆ நம்ம என்ன பண்றோம்? யூசர் அக்கவுண்ட் ஓகேவா? யூசர் அக்கவுண்ட் போயிட்டு ஓகே, யூசர் அக்கவுண்ட் நான் கிளிக் பண்றேன். அதுல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்றேன்? அட்மினிஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டு மேனேஜ் அனதர் அக்கவுண்ட் போயிட்டு திரும்பவும் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் டபுள் கிளிக் பண்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வருது. இதில போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் சரியா? நான் கரண்ட்டா இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்ட வந்து என்ன பண்றேன், ஓகே நான் அத ஸ்டோர் பண்ணாம வந்துட்டேன். ஓகே நான் திரும்பவும் நான் ரெட்ரீவ் கனெக்ட் குடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே கெட் பாஸ்வேர்ட் போயிட்டு ப்ரௌசர்ல கீ இது பண்ணிட்டு டிகிரிப்ட் பண்றேன். ஓகே பாஸ்வேர்ட் நான் இது பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்வேர்ட் வந்து நான் ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுக்கிறேன். சரியா? போட்டு வச்சுட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு நான் கரண்ட் பாஸ்வேர்ட் வந்து இந்த பாஸ்வேர்ட் குடுத்துறேன். அந்த பெரிய லென்த்தியான பாஸ்வேர்ட் வந்து நான் குடுத்துட்டு, புதுசா ஒரு பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன போடுறேன்னா, தமிழ் @123 இந்த பாஸ்வேர்ட நான் போட்டுக்கிறேன். தமிழ் @123 ஓகே. குடுத்துட்டு நான் சேஞ்ச் பாஸ்வேர்ட் குடுத்துருக்கேன். ஓகே. பாஸ்வேர்ட் வந்து இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப நான் அத குளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு இந்த பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்ப உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பழைய பாஸ்வேர்ட் தான் இருக்கு. லென்த்தியான அந்த பாஸ்வேர்டு. இப்ப அந்த புது பாஸ்வேர்ட் இங்க நம்ம போடணும். ஆனா நம்ம மறந்துட்டோம். இத ரெக்கவரி பண்றோம். இதுதான் நம்மளுடைய இப்ப இருக்கு. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பழைய பாஸ்வேர்ட் மட்டும் தான் ஷோ ஷோ ஆகும். ஏன்னா நம்ம புது பாஸ்வேர்ட் உள்ள போய் சேஞ்ச் பண்ணது இங்க சேவ் ஆகல. சரி அதனால தான் இது கேட்குது. இப்ப நம்ம அந்த புது பாஸ்வேர்ட் மறந்துட்டதுனால நம்மளால லாகின் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து செஷன் மேனேஜர வந்து கனெக்ட் பண்ணி, பாஸ்வேர்ட் வந்து எப்படி ரெக்கவரி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கனெக்ட் குடுக்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு டெர்மினலே ஓப்பன் ஆயிடும். எப்படி லினக்ஸ் மிஷினுக்கு வந்து ஓப்பன் ஆகுமோ, சேம் திங் நமக்கு விண்டோஸ் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடும். செஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நான் அஸ் யூசுவல் நீங்க எப்படி ஒரு விண்டோஸ் மிஷின்ல வந்து பாஸ்வேர்ட் வந்து கமாண்ட் லைன்ல மாத்துவீங்களோ, அதே சேம் கமாண்ட் தான். ஒரு நெட் யூசர் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, என்னென்ன யூசர்லாம் இந்த சர்வர்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும்.
இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜருக்கான யூசர், அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர். இது 2 தான் இருக்கு. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் மாத்தப் போறோம். ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்து தமிழ்@123 அப்படின்ற பாஸ்வேர்ட் வந்து நம்ம செட் பண்ணோம். இப்ப நம்ம என்ன செய்யப் போறோம் அப்படின்னா, வேற ஒரு பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிறலாம். நெட் யூசர் போட்டுட்டு, ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. எந்த யூசருக்கு மாத்துறோமோ அந்த யூசர் நேம் குடுத்துட்டு, பாஸ்வேர்ட் இப்ப root@123 ஓகேங்களா? root@123ன்னு குடுத்து நான் குடுக்குறேன். சக்சஸ்ஃபுல்லி இப்ப நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுடைய உபுண்டு மெஷின்ல இருக்கக்கூடிய ஆர்டிபி கிளையன்ட்டா இருக்கக்கூடிய ரெமினா மூலியமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்ப நான் டபுள் கிளிக் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இனிஷியல் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா? அதான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கும். இப்ப அந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மாத்திட்டோம். சரியா? மாத்திட்டு தான் அத மறந்துட்டோம்னு சொல்லி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இப்ப செஷன் மேனேஜர் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ரீசெட் பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல போயிட்டு இப்படி நியூ பாஸ்வேர்ட் நம்ம சிஸ்டம் மேனேஜர்ல செஷன் மேனேஜர் வழியா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த root@123 அந்த பாஸ்வேர்ட் நான் குடுத்துட்டு ஓகே பண்றேன். உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணி, சக்சஸ்ஃபுல்லா நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம எப்படி வந்து ஒரு EC2 விண்டோஸ் மெஷின்ல பாஸ்வேர்ட் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு செஷன் மேனேஜர் மூலியமா நம்ம எப்படி பாஸ்வேர்ட ஈஸியா நம்ம வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஜஸ்ட் இப்ப லேட்டஸ்ட் மெஷினா இருக்கு அப்படின்னா, ஏஜென்ட் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்ல. டிஃபால்ட்டாவே ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐஎம் ரோல் சிஸ்டம் மேனேஜருக்கான ஐஎம் ரோல் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி, அத கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செஷன் மேனேஜர்ல நம்மளுடைய பாஸ்வேர்ட வந்து நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். நம்ம இன்னொரு AWS வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.